சப்ளிமெண்ட்ஸ் ஆர் ஸ்கேம். வெயிட் பண்ணுங்க. அதாவது இந்த டைட்டில் பார்த்துட்டு நான் சப்ளிமெண்ட்ஸ் மேலே மேட்ச் பண்ண போகிறேன்னு நினைக்காதீங்க. டு பி ஆனஸ்ட் சப்ளிமெண்ட்ஸ் ஸ்கேம்லாம் கிடையாது. நானே சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா, சப்ளிமெண்ட்ஸ்னால் என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு நம்ம சப்ளிமெண்ட் எடுக்கிறோம், அண்ட் சப்ளிமெண்ட் எடுக்கலாமா வேணாமான்றத உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக தான் நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவில் வந்து ட்ராமா இருக்கும், ரொம்ப ஓவராக நான் பேசுவேன், பிடிச்ச எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸையும் அடிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ கிடையாது. என்னடி இது? நீங்கள் போயிட்டு பிஹைண்ட் வுட்ஸ் இன்டர்வியூ பாருங்கள். இந்த வீடியோ ஒரு சர்டன் ஆடியன்ஸ், அதாவது அறிவு நிறைய இருக்கிற ஆடியன்ஸ், ஒழுங்கான விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிற ஆடியன்ஸுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மென்டல் கெப்பாசிட்டி இருக்குன்னா மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நான் வந்து இதை நீங்கள் என் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும்லாம் ஒன்று சொல்லலை. என் வீடியோ சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அது எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். யூஸ்வலாக கதை கேட்க ரெடியாக இருக்கிற பசங்களான்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் ஆனால் இது வந்து ஒரு சீரியஸான டாபிக். ஸோ அதை நான் ஒரு சீரியஸாக பேசணும்னு பார்க்குறேன். ஸோ பேசிக்லி சப்ளிமெண்ட்ஸ்னால் என்னென்னா, உங்கள் டயட் இருக்கீங்க, வாட் எவர் த கோல், நீங்கள் டயட் இருக்கீங்க, அந்த டயட் இருக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால தான் அதை சப்ளிமெண்ட்னு கொடுக்குறாங்க. இப்போது ஒமேகா 3 சப்ளிமெண்ட் எடுத்துப்போம். நீங்கள் வந்து டெய்லி ஃபிஷ் சாப்பிட முடியல, இல்லை எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிஷ் பிடிக்காது, டேஸ்ட் பிடிக்காது எனக்கு ஃபிஷ் டேஸ்ட்டு. ஸோ நான் வந்து ஒமேகா 3 சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து சப்ளிமெண்ட் ஆகும். ஸோ என்னோட கோல் நான் ரீச் ஆகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும். பட் அதே நீங்கள் வந்து ப்ரோட்டீனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் டெய்லி சிக்கன் சாப்பிட முடியல, எனக்கு போர் அடிக்குதுன்னா நான் வந்து வே ப்ரோட்டீன் எடுத்து சாப்பிட்லாம். அது எனக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் மில்க் ஷேக் மாதிரி ஈஸியாக போட்டு நான் கொடுத்துட்டு போயிடலாம். லைக் வைஸ் இப்போ நீங்கள் வந்து கிரியேட்டின்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சோர்சஸ்லேருந்து எடுக்கிறதே இல்லை. ஒரு நாளைக்கு நீங்கள் 1 to 1.5 கிலோ பீஃப் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் 5 கிராம் கிரியேட்டின்காக. சாரி 5 மில்லிகிராம். சரி, ஏதோ ஒரு 5 கிராமும் 5 மில்லிகிராமும் எனக்கு தெரியாது, தெரியல. நம்மளோட சயின்டிஸ்ட், நம்மளோட நியூட்ரிஷனிஸ்ட், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் யாரும் இல்லை, நான் எதுவும் இல்லை. I am someone with a lot of common sense. ஓகேங்களா? ஓகே. பட் நான் உங்களை ஒரு சப்ளிமெண்ட் எடுக்க சொல்லுவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் கண்டிப்பாக கிடையாதுன்னா, வெரி சிம்பிள். சப்ளிமெண்ட்ன்றது ஒரு சீப்பான எக்ஸ்பென்ஸ் கிடையாது. நீங்கள் ஒரு ஆவரேஜ் மல்டிவிட்டமின் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 1000 rupees கிட்ட வரும். அண்ட் நீங்கள் வே ப்ரோட்டீன்லாம் போனீங்கன்னா உங்கள் சொத்தையே எழுதி வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்தியாவில் நீங்கள் வந்து 1% ஆஃப் த பீப்புளை மட்டும்தான் பார்க்குறீங்க. நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது டாப் 1% ஆஃப் த பீப்புளை மட்டும்தான் பார்க்குறீங்க. நீங்கள் 25,000க்கு மேலே ஏர்ன் பண்ணிங்கனாலே இந்தியாவில் டாப் 10% ஆஃப் த ஏர்னர்ஸில் நீங்கள் இருக்கீங்க. புரியுதுங்களா? அதாவது 90% ஆஃப் த பீப்புள் இன் இந்தியா 25,000 கீழே தான் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்தியா என்னதான் ஜிடிபியில் வளர்ந்துக்கிட்டே போனாலும் அந்த கேஷ் ஃப்ளோ வந்து மக்கள் கையில் இல்லை. ஸோ நீங்கள் இதை ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, இல்லை உங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை வளர்க்குறாங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எப்பவுமே சப்ளிமெண்ட் பக்கம் போகக்கூடாது. இந்த 2 முக்கியமான மேட்டர் நான் யாருக்குமே சப்ளிமெண்ட்டை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஒன் இஸ் சப்ளிமெண்ட் ரொம்ப காஸ்ட்லி, நிறைய பேரால் வாங்க முடியும். அந்த செகண்ட் ஒன் இஸ் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிச்ச காசு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஃபேக் ப்ராடக்ட் யாருக்காச்சும் வாங்கும்போது கண்டிப்பாக நம்ம மனசு வலிக்கும் தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆசையோடு வாங்குவோம், சப்ளிமெண்ட் வாங்குகிறோம், நல்ல ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் நீங்கள் வாங்குறது ஒரு ஃபேக்கான ப்ராடக்ட், அது உங்களை கொள்றது கூட வாய்ப்பு இருக்குன்னும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். இதை விட கொடூரமான விஷயம்னா, சில சப்ளிமெண்ட்டில் PEDs, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸ், பாடி பில்டர்ஸ் தான் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு குத்திக்கிறாங்க, லிட்டரலாக ஸ்டெராய்ட்ஸ், அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ காசு கொடுத்து அவ்வளோ நம்பிக்கையோடு நீங்கள் வாங்குற பொருள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பதிலாக உபதிரவமாக இருக்குன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் என்னால் ஒரு தனியாளாக ஒரு சப்ளிமெண்ட் இண்டஸ்ட்ரியை மாற்ற முடியாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுன்னா, சப்ளிமெண்ட் வாங்காமல் இருக்கேன். சப்ளிமெண்ட் வாங்கலைன்னா என்னோட ப்ராக்ரஸ் கம்மியாகுமே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் 5,000 வே ப்ரோட்டீன் செலவு பண்ணுறீங்களே, அதை வச்சு ஒரு 1 மந்த்துக்கு சூப்பரான ஹோல் ஃபுட் டயட்டில் எனக்கு ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர்லாம் இல்லை, ஒரு 2-3 கம்பெனி வந்தாங்க. பட் ஆனால் நான் இந்த சேனலில் ஸ்பான்சர்ஸ் எடுக்க மாட்டேன் யூஸ்வலாகவே. ஏன்னா நான் வந்து ஒரு சேனலோட ஸ்பான்சர்ஷிப் ஒரு பிராண்டோட ஸ்பான்சர்ஷிப் ஆகிட்டேன்னா என்னால் அவங்க பிராண்டை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. எனக்கு எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட மெயின் ஸ்ட்ரீம், என்னோட எத்திக்கே அதுதான். நான் எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணணும், நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். தெரிஞ்சுக்கிட்டியா? ஸோ கடைசியாக நான் என்ன சொல்லுவேன், நான் சப்ளிமெண்ட்லாம் ஸ்கேம். பட் ஆனால் நீங்கள் சப்ளிமெண்ட்டில் உங்கள் காசை போடுறதுக்கு பதிலாக
ஹோல் ஃபுட்டில் போட்டே நல்ல ரிசல்ட் எடுக்கலாம் தான் நான் சொல்ல வரேன். சப்ளிமெண்ட்ஸ் ஆர் நாட் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியா வந்து ஜிடிபியில் ரைஸ் ஆகிட்டே இருந்தாலும் டு பி ஆனஸ்ட் நம்ம இன்னும் ஒரு புவர் கண்ட்ரி தான். ஸ்பெண்டிங் பவர் இன்னும் நிறைய பேருக்கு நம்ம கண்ட்ரியில் கிடையாது. இப்போ வந்து ஜிம் மெம்பர்ஷிப்புக்கே நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். என்ன மாதிரி நிறைய பேர் பசங்க கஷ்டப்பட்டு தான் இருப்பீங்க. ஆக்சுவலி இப்போ என்ன நினச்சா ஒரு ஜிம் மெம்பர்ஷிப் அஃபோர்ட் பண்ண முடியும். பட் ஆனால் நான் பார்க்குற மாதிரி ஜிம் எதுவுமே இல்லை. டு பி ஆனஸ்ட் நான் ஜிம் பேர் தாண்டி வந்துட்டேன். புரிஞ்சதா? ஜிம் மெம்பர்ஷிப்புக்கே உங்ககிட்ட காசு இல்லைனா சப்ளிமெண்ட்டை பற்றி யோசிக்கிறது பாயிண்ட்லெஸ். புரியுதுங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு வீட்லேயே எப்படி பில்ட் பண்ணணும்னா நான் என் சேனல்லேயே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் பழைய வீடியோ என்னோடது. பட் ஆனால் அந்த வீடியோலேயே நான் வந்து நிறைய பேர் இவங்க சொல்கிறத விட நல்ல இன்சைட்ஸ் கொடுத்துருப்பேன். வேணா அதை போய் பாருங்கள். இல்லை வேறு யாராச்சும் ஒரு நல்ல சேனலோட வீடியோஸ் போய் பாருங்கள். நான் வந்து இங்கிலீஷில் ஒரு சேனல் சொல்கிறேன். ஜெஃப் நிப்பர்ட்னு ஒருத்தர் இருக்கார், ஜெர்மி ஏத்தர்னு ஒருத்தர் இருக்கார். இவங்களாம் வந்து ஹோம் ஒர்க் வச்சு நிறைய வேரியேஷன் தான் சொல்லி கொடுத்து பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட போய் பாருங்கள், நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும். அண்ட் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருக்கிறத வச்சு கொஞ்சம் பண்ணிங்கன்னா கூட ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். Will you buy useless supplement, my child? இல்லனா ஐயா திருப்பி வருவாரு. ஐயோ இல்லண்ணே, சத்தியமா இல்லண்ணே.